எல்லாருக்கும் மறுபடியும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சுகமாக இருக்கீங்களா? இன்னும் ஒரு சவுண்டே காரணம் ஒரு உற்சாகமாக இருக்கிற மாதிரி தெரியலையே எல்லாரும். பார்த்து இத்தனைக்கும் இன்றைக்கி வெயில் அடிக்குது, மழை கூட இல்லை, நல்லா இருக்குது கிளைமேட்டு. தேவன் அற்புதமாக வழி நடத்தி நம்மளை 100 நாட்களை இந்த ஓய்வு நாளில் நம்மளை அவர் சந்நிதியில் கொண்டு சேர்த்திருக்கிறார். அவருக்காக நம்ம நன்றி சொல்ல துதித்து பாடுவதற்கும் வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் அற்புதங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்போது நம்ம அனைவருக்கும் சந்தோஷமாக இருக்குமா, பிடிக்குமா, பிடிக்காதா? அற்புதங்களை காணாதவர்கள் யாராவது இருக்கீங்களா நம்மளோட வாழ்க்கையில்? யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் அற்புதத்தை என் வாழ்க்கையில் காணலன்னு சொல்லிட்டு? யாருமே சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம நிற்கிறதே தேவனுடைய பெரிதான சுத்த கிருபை, அற்புதம் தான். இன்னும் பார்க்க போனோமா, அவர் இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கின விதத்தை பார்த்தோம்னா அற்புதமாக இருக்குது. இந்த விஞ்ஞானிகள் இப்படி உருவாக்கினா இப்படி உலகம் இருக்கும், முதல்ல தட்டையாக இருக்குதுனாங்க, இப்படியே சொன்னாங்க. ஆனால் தேவன் ஏசாயாவில் படித்து பார்த்தோம்னா விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பே இந்த உலகத்தை எப்படி உருவாக்கினு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. எப்படின்னா, உலக உருண்டையாக இருந்தது, அந்தரத்தில் தொங்குதெல்லாம் போட்டிருக்கிறாரு. அது இந்த கேலக்சியை பார்த்தோம்னா, அன்னைக்கு போதகர் பிரசங்கத்தில் கூட சொன்னாங்க, அந்த லைட் அதை ட்ராவர்ஸை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள், 1,00,000 நாள் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கேலக்சியை, உலகத்தில் இந்த கேலக்சியை அந்த ட்ராவர்ஸை பண்ணணும்னா அவ்வளோத்தையும் அவர் படைச்சது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அனைத்திற்கும் மேலாக நம்மை அவர் உண்டாக்கின விதத்தை பார்க்கும்போது இந்த கருவு எப்படி உருவாகி குழந்தை வெளியே வருதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத, இந்த உயிர் எப்படி உருவாதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத விதமாக இருக்கிறது. தேவன் அற்புதமாக படைத்துக் கொண்டிருக்கிறார். அனைத்து காரியத்தையும் வாழ்க்கையில், நமது வாழ்க்கையிலும் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அவர் எதற்காக இந்த அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்குது என்னோட கேள்வி. எதற்காக நடக்குதுன்னு பார்க்கும்போது, தேவன் எதுக்காக இந்த அற்புதங்களை செய்கிறார் என்றால், தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறதுக்காக என்ன செய்கிறார்? நான் தான் தேவன், நான் தான் உண்டாக்கினேன் என்பது தன்னை வெளிப்படுத்துறதுக்காக என்ன செய்கிறார்? அற்புதங்களை அவர் நடப்பிக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் அற்புதங்களை நடப்பிக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருந்த போதும் அவர் எவ்வளவாக இந்த மக்களை நேசிச்சார். அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அவர்கள் மேல் எனக்கு இறக்கப்பட்டு என்ன செய்தார்? நிறைய அற்புதங்களை செய்ததாக நம்ம கூட நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது தன்னுடைய பிதாவை அவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அதே போல பிதாவும் என்ன செய்தார்? குமாரனை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை. ஆமாம், இதில் என்ன பார்க்குறோம்? உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மேம்படுத்தும். என்ன தேவன் என்ன செய்தார்? பிதாவை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அற்புதம் மூலமாகவும் நான் தான் தேவன் சொல்லிட்டு வெளிப்படுத்தினார். அதே போல ஒன்றான மெய்தேவனுடைய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். என்ன நித்திய ஜீவன்? நம்ம அழியாமல் இருக்கணும். நித்திய ஜீவன் இது இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆனால் இந்த பழைய காலத்தில் பார்க்கும்போது, இந்த பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தோம்னாலும் சரி, இன்னும் இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அற்புதமாக எவ்வளோ அற்புதங்கள் நடந்தது. அவர்கள் கண்ணால் பார்த்தாங்க அந்த அற்புதங்களை. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து காலத்தில் கூட, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதும் அவர் சென்ற இடமெல்லாம் அற்புதம் செய்தார். குஷ்டரோகிகளை குணமாக்கினார், மரித்தவர்களையும் உயிர்ப்பித்தார், எவ்வளவோ நோயாக இருக்கிறவங்க, நடக்க முடியாதவர்கள், கண் தெரியாத எல்லா அற்புதங்களையும் செய்தார். அதே போல் பிற்பாடு நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் காலத்தில் கூட அப்போஸ்தலர்களும் நிறைய அற்புதங்களை செய்தார்கள். அப்போ நிறைய நம்ம அற்புதங்களை நடந்தது, அப்போஸ்தலர் காலத்தில் கூட செய்தாங்க. ஆனால் இன்றும் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளிலே ஏன் அற்புதங்கள் அப்போது நடந்தது போல் நடப்பதில்லை? அப்போ இருந்த நேரம் ஏன் இப்போ இந்த அற்புதங்கள் நடப்பதில்லை?
ஏன் தெரியுமா? அந்த காரியத்தை இந்த பிரசங்கத்தில் நம்ம வந்து பிற்பாடு பார்க்க போகிறோம், ஏன் என்பதை நாம் பார்ப்போம். ஆனால் இப்போது இந்த நாளிலும் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து இருக்கிறதா அற்புதம் தான். நம்ம ஜெபத்தின் மூலமாக நம்ம தேவனிடத்தில் கேட்கும்போது அற்புதங்கள் நடக்குது. ஆனால் பழைய இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து என்னது, நம்ம அவர்கள் வந்து எவ்வளோ அப்போஸ்தலர் எழுந்து நடங்கன்னுலாம் சொன்னாங்க, நடந்தது. இப்போ அதுமாரி இல்லை. நம்ம ஜெபத்தின் மூலியமாக தேவனிடத்தில் கேட்கும்போது அற்புதங்கள் நடக்கிறது சொல்ல வருகிறேன். ஆனால் இந்த அற்புதங்களை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன செய்தாங்க, அந்த அற்புதங்களை பார்த்து தேவனை விசுவாசித்து மனம் திரும்பினார்கள் பார்க்குறோம். சிலர் அற்புதங்களை பார்க்கல, காதால் கேட்டாங்க. காதால் கேட்டதன் நிமித்தம் தேவனை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினார்கள் என்று நம்ம வேதத்தில் நிறைய பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அனைவரும் நீங்களாம் எப்படி அந்த வேதத்தில் படிக்கிற அதை விசுவாசிச்சு அதை என்ன பண்ணுறீங்க, இதை ஏற்றுக்கொண்டு தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. தேவனுக்கு மகிமை. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியம், அதுலேருந்து சில சம்பவங்கள் எடுத்து பார்ப்போம். அந்த யோசுவா 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9-10. அங்கே அதில் பார்க்கும்போது எரிக்கோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அடித்து உன்கிட்ட வந்து ஆட்கள் இருக்காங்களே, இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த வேவ் பார்க்க ஆள் அனுப்புறாங்களே சொல்லிட்டு அவர் வந்து ஆள் அனுப்பி கேட்குறாரு. அப்போ அந்த வசனத்தை வாசிப்போம். 9-10. ஆமாம், இங்கே வந்து அந்த ராகாப் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க கண்ணால் பார்த்தாங்களா தேவன் செய்த அற்புதத்தை? இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், கர்த்தர் உங்கள் தேசத்துக்கு உங்களுக்கு தேவன் வந்து அவர்கள் தேசத்தை அவர்களுக்கு இஸ்ரேல் மக்கள் செய்த அற்புதங்களை பார்த்து என்ன செய்திருக்குது, அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு வந்து பயம் இருந்திருக்குதான். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகனுக்கு ஒதுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். இதில் என்ன வசனத்தில் என்ன பார்க்குறோம், கேள்விப்பட்டோம். ஆனால் கேள்விப்பட்டு என்ன செய்தாங்க, அவங்க விசுவாசிச்சாங்க. கேள்விப்பட்டு விசுவாசி இவர் தான் உண்மையான தேவன் சொல்லிட்டு என்ன செய்தாங்கன்னா ஏற்றுக்கொண்டார்களா? அவர்களுடைய தேவனை வந்து அவர்கள் என்ன தள்ளி அவர்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த விக்கிரங்களை அதெல்லாம் விட்டு தேவனை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. ஆனால் அவர் வழியில் இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன பார்த்தாங்க, நம்பினாங்க. ஆனால் அதில் வந்து ஏற்றுக்கொண்டது யாரை பார்க்குறோம், ராகாப் தான் ஏற்றுக்கொண்டது பார்க்குறோம். இன்னும் வந்து இயேசு கிறிஸ்து காலத்தில் உள்ள அற்புதங்களை நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த அற்புதங்கள் சொல்வது எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அதே போல் இன்னும் வந்து பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் பெற்று அப்போஸ்தலர்களும் நிறைய அற்புதங்கள் செய்தான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதத்தில் பார்க்கும்போது முதல் அவள் வந்து பெந்தகோஸ்து பரிசுத்தானவர் பெற்றுக்கொண்ட பிறகு, முக்கியமாக அதை கவனிச்சு, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் வந்து பல மொழியில் பேசினாங்க. சொல்லி பார்க்குறோம். இன்றைய காலத்திலும் பல மொழியில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவள் பேசுவது அவர்களுக்கும் புரியாது, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாலும் தெரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 9, 10, 11 வசனத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் அவர்கள் பேசின அது எப்படி இருந்தது, ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நான் பேசுகிறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுறது, அவங்கவுங்க மொழியில் தாய்மொழியில் அவர்கள் அந்த பேசுகிறதை தேவனோட நாமத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, அவள் வந்து அவரோட ரட்சிப்பின் திட்டத்தை சொல்கிறத அவர்கள் கேட்டார்கள். கேட்டது நிமித்தம் அனைவரும் என்ன பார்க்குறாங்க, அதில் வந்து படித்தோம்னா நம்மளுக்கு நேரமே இருக்காது. 9, 10, 11 எவ்வளோ பாஷைக்காரர் இருந்தார்கள். அனைவரும் என்ன செய்தார்கள், அதை கேள்விப்பட்டு எவ்வளோ பேர் ஞானத்தை முழுக்க எடுத்தார்கள் பார்க்குறோம். 41வது வசனத்தில் 3000 பேர் ஒரே நாளில் ஞானம் முழுக்க எடுத்தார்கள். ஏன்னா அவர்கள் வந்து அவர் பேசுறதை மட்டும் கேட்கல, தேவனுடைய அந்த அற்புதம் மட்டும் கிடையாது. ஏன்னா தேவனுடைய சத்தியத்தை அவர் கேட்டு ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு ஞானம் முழுக்க எடுத்தவர்கள் சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதே போல் இன்னும் பார்த்து சொன்னோம்னா சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் கடைசியாக இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு வேற நம்மளுக்கு கடந்து செல்வோம்.
அப்போஸ்தலர் அதிகாரத்தில் பார்க்கும்போது கூட அந்த பவுலும் சீலாவும் அடைச்சி வச்சிருந்தாங்க ஜெயிலில். அடைச்சி வச்சிருக்கும்போது அதில் வந்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தை மட்டும் வாசிச்சுக்கோ. அந்த இது நான் சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் இல்லாதனால நம்ம வேகமாக கடந்து செல்லலாம். ஆமாம், பவுலும் சீலாவும் அடைச்சி வச்சிருந்தாங்க. அப்போ என்ன நடந்தது? அந்த அவங்களை வந்து ஜெபித்து பாடும்போது அந்த கதவுகள் திறவுண்டுது. அவரோட கட்டுகள் என்ன பண்ணுறது எல்லாம் கயன்று போயிட்டுன்னு சொன்னான். ஆனால் அதை பார்த்த அந்த சிறைச்சாலைய அந்த இது காவலாளி என்ன செய்தான்? உடனே தற்கொலை பண்ணிக்க போனால் அவர் வந்து தடுத்தார்கள். அப்போ வந்து என்ன செய்கிறாங்க? அவர்கள் உண்மையாக வெளியில் போகாமல் இருந்ததை பார்த்து அவர் பாடுவதை அவன் காதால் என்ன சொல்கிறான்? அந்த வசனத்தில் படிக்கும்போது கேட்டுக்கொண்டிருந்தான். அதை கேட்டு அது வந்து திறவுண்டதையும் பார்த்து என்ன செய்கிறான்? உடனே அவன் என்ன கேட்குறான்? அவர்கள் வெளியே அவங்களை வெளியே கூட்டு வந்து ஆண்டவரை மன ரட்சிக்கப்படுறது நான் என்ன செய்யணும்? உடனே அவன் என்ன செய்கிறான்? இதான் உண்மையான தேவன் சொல்ல ஏற்றுக்கணும், நான் ரட்சிக்கப்படுறது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்பதை பார்ப்போம். பிற்பாடு படித்து பார்த்தோம்னா அவன் என்ன செய்கிறான்? ஞானம் முழுக்கெடுத்து அவன் குடும்பத்தார் அனைவரும் ஞானம் முழுக்கெடுத்ததை நம்ம பார்க்குறோம். இப்படியாக என்ன செய்கிறோம்? அந்த அற்புதங்களை சொல்லி பார்க்கும்போது அற்புதங்களை பார்த்து எவ்வளோ பேர் மனம், ஆனால் அற்புதத்தை பார்க்காமல் மனம் திரும்பினவர்கள், அதை கேட்டு விசுவாசித்த மனம் திரும்பவும் நிறைய பேர்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஆனால் இந்த அற்புதத்தை கேட்டு விசுவாசிச்சிருக்காங்க, பார்த்து விசுவாசி. ஆனால் சில பேர் அற்புதத்தை பார்த்தும் விசுவாசிக்காதவர்கள் இருக்கிறாங்க வேதாமத்தில். இப்படி பார்த்தோம்னா அற்புதத்தை பார்த்து விசுவாசிக்காத யாருன்னு பார்த்தோம்னா முக்கியமாக யாரு? இயேசு கிறிஸ்து காலத்தில் சதிசேயரும் பரிசேயரும் அவர்கள் என்ன செய்தாங்க? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கண்ணால் பார்த்தார்கள், அதே நேரத்தில் கேட்டாங்க, அவர் பேசுவதையும் கேட்டாங்க. ஆனால் பரலோகத்தின் தேவனே வந்து நேராக பேசுறதையும் கேட்டு என்ன செய்கிறாங்க? அவர்கள் விசுவாசிக்கல. அவரை வந்து என்ன செய்தாங்க? எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. ஏன்னா சாத்தானும் அவர் மூலியமாக கொலை செய்ததை நான் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஏன் அவர்களால் வந்து அந்த தேவன் அந்த அற்புதத்தை பார்ப்பதற்கும் பேசுறதுக்கு முடியல? அது முக்கியமாக என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா அவர்கள் என்ன செய்தாங்க? இயேசு கிறிஸ்துவ வந்து செய்த அற்புதத்தை பார்க்காமல் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மேல் என்ன செய்தாங்க? கொலை செய்வதற்காக பார்த்தாங்க. ஏனென்றால் அவர் மேல் போராமை கொண்டார்கள். இந்த போராமை நிமித்தம் என்ன செய்து அவர்களை வந்து இயேசு கிறிஸ்து கொலை செய்வதற்கு பெற்றாங்க. அப்போ வந்து இயேசு கிறிஸ்துக்கும் அவர்கள் பேசுவதை அவங்க கேட்காமல் படிக்க அவளுக்கு வந்து எது தடங்கள் இருந்துச்சு? அங்கே அந்த போராமைன்னு சொல்கிறோம். இந்த போராமை இங்கே மட்டும் கிடையாது. எங்கே இருந்தது? இங்கே ஆரம்பிச்சுது, பரலோகத்தில் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு காலையில் ஓய்வு நாள் படத்தில் கூட சகோதரி அவர்கள் எடுத்தாங்க. இந்த போராமை எங்கே ஆரம்பிச்சு பரலோகத்துன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பார்த்தோம். நம்ம இந்த போராமை நிமித்தம் என்ன ஆச்சு? சாத்தான் என்ன செய்தான்? பாவம் உள்ளே நுழைஞ்சது. அவனால் என்ன செய்ய முடியல? அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னும் இந்த வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா கூட நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆமாம், வேதாகமம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தோம்னா உக்கிரமும் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டரம் உள்ளது. ஆனால் எல்லாத்தோட எது ரொம்ப மோசமானது? போராமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பரலோகத்திலையும் சரி, இந்த இதுக்கு நம்ம பார்த்தோம், இந்த சதிசேர் பரிசு யாருமே என்ன பண்ணல, அதுக்கு முன்பாக அவர்களால் நிற்க என்ன பண்ண முடியல. அதுதான் அவளுக்கு தடங்களாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் சாத்தானுக்கு அவன் பொறாமை அங்கே இருந்து கொண்டதுனால பாவம் வந்து தள்ளப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலம் என்ன பண்ணுது? கிருபையின் காலம் அவனுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கிருபையின் காலம் முடிவு அடைஞ்சிருச்சு. ஆனால் இப்போது வந்து அவனுக்கென்று ஒரு முடிவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்ய பார்க்குறான்? எல்லாரும் என்ன செய்கிறான்? அவன் வந்து அவன் வந்து கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் பாவத்தில் மட்டும் எல்லாரும் என்ன செய்வான்? அவனுக்கு வந்து பரலோகத்தில் இருந்தவன், அவனுக்கு தெரியும் பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியும். இயேசு கிறிஸ்து எவ்வளோ வல்லமையானவர், அவர் தேவன் என்பதும் தெரியும். அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? எல்லாரையும் அவன் பக்கம் அவன் வளைத்து கொண்டு என்ன சார், அவன் பொறாமை நிமித்தம் நம்ம போயிடக்கூடாதுன்னு அவனுக்கு பொறாமை. அந்த பொறாமை நிமித்தம் எல்லாரையும் அவன் என்ன சார் வளைத்து கொண்டு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே போல் அந்த ஒரு காலம், இந்த கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் கிருபையின் காலம், எனக்கும் சரி எல்லாருக்கும் நம்ம அனைவருக்கும் இருக்கிற இந்த கிருபையின் காலம் கொடுக்கப்படுகிறது. அந்த இதில் அதுக்கு உதாரணத்தை பார்த்தோம்னா, ஆனால் அந்த கிருபையின் காலத்தில் என்ன செய்யணும்ல கூடாது, அவர்கள்
அந்த கிருபையின் காலத்தில் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம இருதயத்தை நம் கடினப்படுத்தம் என்றால் அது ரொம்ப அபாயகரமானது, அதுன்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பார்வோன் என்ன செய்தார்? அவருக்கு என்ன செய்தது? அந்த பார்வோன் காரியத்தில் பார்த்தோம்னா 2 முக்கியமான காரியங்களை நம்ம முக்கியமாக அதில் நோட் பண்ணிக்கிறோம். என்னன்னா, முதல் இது பார்த்தோம்னா, பார்வோன் என்ன செய்தாப்ல? தன்னோட இருதயத்தை கடினப்படுத்தினான். அவன் கடினப்படுத்தியது நிமித்தம் என்னது? பரிசுத்தவானவர் அவனை விட்டு சென்றது நிமித்தம் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான்னு பார்க்கணும். 2வது அதில் இன்னொன்று பார்க்கும்போதுனா என்னது? பொய்யான அற்புதங்கள் நிகழ்ந்தது. அந்த இடத்துல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? பொய்யான அற்புதங்கள் நிகழ்ந்தது. என்னன்னா, மோசே குச்சை கீழப்பட்டாரு, அது பாம்பா மாறிச்சு. அற்புதங்கள் தேவனும் மோசையின் மூலமாக செய்ததை பார்க்கிறோம். அதே போல பார்வோன் என்ன செய்யறாப்ல? மந்திரவாதிகளை வரவழைத்தான். அவர்களும் என்ன செய்தார்கள்? குச்சப்பட்டாங்க. அதுவும் என்னாச்சு? பாம்பா மாறிச்சு. ஆனால் இந்த பாம்பு அதை விழுங்கிடுச்சு. அங்கேயும் சாத்தானும் அற்புதம் செய்தது பார்க்குறோம். அப்போ அற்புதங்கள் சொல்லி பார்க்கும்போது 2ம் இருக்குது. தேவனும் அற்புதங்களை செய்கிறார், சாத்தானும் அற்புதங்களை செய்கிறான். அப்போ இந்த காரியத்தில் இதில் முக்கியமாக பார்த்துக்கணும். அப்போ அவன் என்ன செய்கிறான்? தேவன் செய்த அற்புதத்தை பார்த்து என்ன செய்திருக்கணும்? அவன் ஏற்றுக்கொண்டிருக்கணும். அவன் என்ன செய்தான்? அவன் எதை பார்த்தான்? அதை பார்த்து அவனும் மனதை கடிதப்படுத்தினான். அதனால அதாவது இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த அற்புதங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு தேவன் நமக்கு வேதாகமத்தின் மூலியமாகவும் இன்னும் எல்ஜி ஐட்டம்பர் மூலியமாக நிறைய காரியங்கள் என்ன செய்கிறார்? அந்த காரியங்களை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கும்போது தேவன் அற்புதங்கள் செய்கிறாரா, சாத்தான் அற்புதம் செய்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கு. ஏன்னா இதுதான் இன்றைய நாளில் அற்புதங்களை பேசும்போது இதுதான் இந்த நாளில் முக்கியமான ஒரு கருத்தை ஆவியானவர் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். நம்ம உண்மையான அற்புதங்களுக்கும் பொய்யான அற்புதங்களுக்கும் வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், அது வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அதை குறித்து எச்சரிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை பற்றி நம்ம பார்க்கும்போது செலக்டட் மெசேஜஸ் வால்யூம் 2, அதாவது தமிழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுகள்னு சொல்லிட்டு 2ஆம் பாகத்தில் அந்த கொட்டேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் போட மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அதில் 5வது அதிகாரத்தில் 49வது வசனத்தில் அதை பற்றி எழுதுகிறார்கள். அது தமிழ் அந்த புக்கு இல்லை. நான் சரி பார்த்து தமிழில் அந்த புக்கு கிடையாது, இங்கிலீஷில் தான் இருக்குது. அந்த புக்கை தமிழில் அதை நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை படிக்கிறேன். அது படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஆமாம், இப்படியாக எல்ஜியோமேட்டார் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னது கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்க நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா என்னது? பொய்யான காரியங்களை நம்ம தீர்க்க தரிசனம், பொய்யான தரிசனம், இன்னும் பொய்யான அற்புதங்களும் நடக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியத்தை விட்டு விலகாதார்கள். ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய எப்படி நம்ம உறுதியாக இருக்க வேண்டும்? நம்ம தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியத்தை விட்டு விலகாதீர்கள். எதுவும் உங்கள் சிந்தையை திசை தீர்ப்பாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். வல்லமையும் அற்புதமானவைகள் உங்கள் முன் செய்யப்படலாம். அற்புதங்கள் பல கடைசி காலத்தில், முக்கியமாக கடைசி காலத்தில் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஜனங்க என்ன பண்ணுவாங்க? இதுமாரி நடக்கிறத பார்த்து என்ன செய்வாங்க? அவர்கள் ஏன்னா ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நம்ம ஏமாந்து போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு நம்மளுக்கு எச்சரிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்படி உண்மையானதை நம்ம கண்டுபிடிக்கிறதுனா,
அதுல என்ன இருக்குதோ உண்மையான இந்த சத்தியம் இருப்பதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், வித்தியாசம் கண்டு கொள்ள முடியும். ஆனால் ஒரு நபர் அற்புதங்களை செய்யும்போது அவர் தன்னுடைய புகழையோ அதாவது அதன் மூலியமாக தன்னுடைய புகழை நேசிக்கிறார், அவர் அதை தேடுகிறார் என்றால் என்ன செய்ய முடியும்? அது பரிசுத்த ஆவியானவரின் அது வல்லமை இல்லை என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஏன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9-10 எடுத்து வாசிப்போம். ஆமா, நம்ம வேதாந்தத்தில் என்ன பார்க்குறோம்? சீமோன் என்ற பேர் கொண்டு ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டான். அவன் அற்புதங்களை செய்தான். அந்த அற்புதங்களை செய்தது யார்? பரிசுத்தானவரா? இல்ல, அவன் என்ன சொன்னான்? ஜனங்களை பிரமிக்க செய்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று என்ன செய்தாங்க? ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று சொல்லி சிறியோர் பெரியார் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? இவன் தான் பெரிய தேவனுடைய சக்தின்னு சொல்லிட்டு செவி கொடுக்கறத பார்க்குறோம். ஆனால் அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் பார்த்து என்ன செய்றாங்க? பேதுருவும் சீமோனும் என்ன பண்றாங்க? அவனை எச்சரித்ததை பார்க்கணும். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் ஆகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறோம் என்றார்கள் சொல்லிட்டு 23ஆவது வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ பொதுவாக யாராவது ஒருத்தவங்க அற்புதங்களை ஏதாவது செய்யும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவர்கள் பேச்சில் என்ன சொல்லுவாங்க? நம்ம கற்பனையை கை கொள்ள தேவையில்லை, கற்பனைகளை கை கொள்ள தேவையில்லைன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் நம்ம அனைவரும் நீங்கள் பாவி கிடையாது, பரிசுத்தவான், நானும் பரிசுத்தவான், நான் பாவி கிடையாதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதன் மூலியமாக அவர்களை நாம் கண்டுகொள்ள முடியும். ஏன்னா அதாவது கற்பனை தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நிச்சயம் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கும் உலகத்தில் இவ்வளோ அற்புதங்களும் அனைத்து நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடக்கும்போது நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் பேசும்போது அவள் பேச்சு என்னது? அவள் கனிகளால் அவர்களை அறிவீர்கள் சொல்லிட்டு இருக்கு. அவள் பேசும்போது நான் பாவி கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்களோ, இல்லை கற்பனை தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த 10 கற்பனையில் ஒரு கற்பனை விளக்கினாங்களும் சரி, விளக்குறாங்களோ நம்ம என்ன பண்ண வேண்டியது? அது எச்சரிக்கையாக இருக்கலாம். அவர்கள் அற்புதங்கள் செய்தாலும் நம்ம என்ன பண்ண வேண்டியது? ஜாக்கிரதை இருக்க வேண்டியது. யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆமா, ரொம்ப கிளியர். பைபிள் என்ன பண்ணுறது? ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன செய்தார்? அவரே கற்பனைகளை கை கொண்டார். அவரே கை கொண்டிருக்கும்போது அது நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியமானது. அந்த உலகத்தையே உண்டாக்கினவர், அவருடைய குணாதிசயம் அவருக்கே முக்கியம். நம்ம அப்போ கற்பனையை ஒரு நபர் ஒதுக்குறாருன்னு வச்சுங்க. நம்ம அப்போ நம்ம அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல ஒரு நபர் இந்த கற்பனையில் ஒதுக்கி அவன் அற்புதங்களை இந்த உலகத்தில் நடக்குதா இல்லையா? எங்க பார்த்தாலும் கேள்விப்படுகிறோம். நடக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த நபரின் மூலமாக சாத்தான் என்ன செய்யறான்? அவன் ஏமாற்றுகிறவனா இருக்கனால அவர்களை ஒரு கருவியாக எடுத்து வல்லமையான ஒரு கருவியாக அவன் தனக்கு சாதமாக பயன்படுத்தும் அவன் வல்லவனாக இருக்கிறான். அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் ஒரு நபர் அந்த பொய்யான அந்த காரியங்களை நம்புறாங்க சொல்லி பார்த்தோம்னா வேதாம என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ நடக்குது, உண்மையாவது நடக்குது. அந்த பொய்யை பார்த்து நிறைய பேர் நம்பி விசுவாசிச்சு பின்னாடி போறாங்க. ஏன் இப்படி போறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வேதாம என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12. அவர்கள் என்ன செய்றாங்க?
அவர்கள் ஆகியால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிழைப்படுகிற யாவரும் ஆட்கள் அப்படி என்ன பண்றாரு? அப்ப என்ன பண்றாரு? பரிசுத்தவான்களை விட்டு விலகும் போது பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சத்தை தேவன் அவர்களை அனுப்புவார். அவர் அனுப்பல, பரிசுத்தவான் விலகும் போது அவர்கள் அப்படி போறாங்க பார்க்கும். இந்த காரியத்தை நம்ம வந்து இன்னும் வேதாமத்தில் பார்க்கும்போது அது நம்ம வந்து பார்க்கலாம் நிறையா. ஏன்னா அது ஒரு ஆபத்தான ஒரு நிலைன்னு சொல்லி பார்க்குறோம். பார்வோன் காரியத்தை நம்ம பார்த்தோம். பார்வோனுக்கு அடுத்தது இன்னும் பார்த்தோம்னா என்னது? சிம்சோன். என்ன பார்க்குறோம்? சிம்சோனுக்கு வந்து பரிசுத்தவான் அவனோட இருந்தது நிமித்தம் அவன் வல்லமையாக இருந்தான். ஆனால் அந்த சிம்சோன் வந்து அந்த பரிசுத்தவான் அவனை விட்டு விலகி போனதை அவன் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. தனக்கு தான் பலம் இருக்குன்னு சொல்லிட்டு எஞ்சி போனான். ஆனால் அவனுக்கு பலம் கிடையாது. பரிசுத்தாவின் நிமித்தம் அவன் பலன் உள்ளவனாக இருந்தான். ஆனால் பரிசுத்தாவின் விளங்குதே அவன் அறியாமல் இருந்தான். அதே போல பார்க்கும்போது சவுல் ராஜாவும் பார்க்குறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவன் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. ஆனால் அவனுடைய பிற்பாடு வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி இருக்குது? அவனுக்குள்ளாக அந்த கெட்ட ஆவி அவனுக்குள்ள வரும்போது தாவீது என்ன செய்யறாரு? அவர் அந்த ஹார்ப்பை அவர் வாசிக்கும் போது அது போகக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தது. அப்ப நாம் ஒவ்வொருவரும் கடுமையாக இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னும் கடைசி காலத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் போக இருக்கிறோம். அப்போ கடைசி காலத்துக்கு போகிற நம்மளுக்கு வந்து எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும்? நம்ம ஒவ்வொருவரும் கடுமையாக சோதிக்கப்படக்கூடிய ஒரு காலம் வரும். நாம் விசுவாசம் சோதிக்கப்படும். நம்மளோட விசுவாசம், ஒவ்வொருத்தரோட விசுவாசமும் சோதிக்கப்படக்கூடிய காலம் வரும். நம்ம வந்து என்ன பண்ணோம்? நம்மளோட உண்மையான மேய்ப்பனின் குரலுக்கு என்ன பண்ணோம்? நம்ம செவி கொடுத்தவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம வந்து அவருடைய ஆடுகள் என்ன பண்ணோம்? அவருடைய சத்தத்தை கேட்கும். அவருடைய உண்மையான நம்மளுடைய தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம குரல் கொடுத்து நம்ம இருப்பது அவசியமா இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணுவான்? வேதாமத்தில் போட்டிருக்குது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவன் என்ன பண்ணுவான்? அவன் வஞ்சிக்குது சொல்லி போட்டிருக்குது. எப்படி உண்மையான இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்குறோன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2:4. ஆமாம், நான் வந்து தேவனை அறிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கற்பனை கை கொள்ளாமல் இருந்தேனா சத்தியம் என்கிட்ட இருக்குமா? சத்தியம் என்கிட்ட இல்லை. அப்போ வந்து நான் வந்து அவரை அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிறது எப்படி இருக்குது? பொய் தான் சொல்கிறேன். ஏன்னா அவரை அறிஞ்சிருக்கேன்னா நான் வந்து கற்பனைப்படி நடக்கணும். நான் அவரை அறிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ண நான் பொய்யனாக இருக்கேன். அப்போ அதை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம வந்து எப்படி உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் இன்னும் நம்ம வந்து வருகிற காலத்தில் சாத்தா என்ன செய்ய போயிடறானா? பயங்கரமான இந்த மயக்கம் தந்திரங்களோட அவனோட வந்து கண்ணியான காரியங்களை வந்து இன்னும் இந்த உலகத்தில் நடப்பிக்க இருக்கிறான். அப்போ வந்து நம்ம வந்து அந்த காரியத்தில் வந்து இந்த வருங்காலத்தில் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த காரியத்தில் போய் நம்ம வந்து சரி இது வந்து என்னதான் சொல்லி பார்ப்போமே சொல்லிட்டு நம்ம போகலாமா? போகக்கூடாது. போனோம்னா என்ன பண்ணுவான்? போனோம்னா தந்திரமான சிறிதளவு பங்கு கொள்வோம்னு நினச்சோம்னா என்ன ஆகிடும்? நம்மளை அந்த தந்திரமான வேலையில் என்ன பண்ணுவோம்? நம்மளே முழுமையாக என்ன பண்ணிவிடுவோம்? இழுத்து போட அவன் வல்லவனாக இருக்கிறான். அப்படி தான் வந்து இந்த காலையில் கூட நம்ம பார்த்தோம். இந்த ஓய்வு நாள் பாடத்தில் ஆதாம் ஏவாள் எடுத்து என்ன செய்றாங்க? அந்த மரத்துக்கிட்ட போவாதன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ஏவாள் என்ன சொன்னாங்க? அவங்க போவாதன்னு தான் சொன்னாங்க. இவ்வளோ மரங்கள் இருந்தது. கடைசியில் என்ன ஏவாள் என்ன செய்தாங்க? அவர் தேவனுடைய கட்டளை சாப்பிட மட்டும் போகாத, போனீங்கன்னா மாட்டிக்குவேன் தான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? கிட்ட போனாங்க. முதலே போனாங்க, அப்புறம் தான் பழத்தை பறிச்சால. அதை வந்து என்ன பண்ண முடியாது. கிட்ட போனது நிமித்தம் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுறதே அந்த இச்சையிலிருந்து மீள முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க. அதே போல தான் நம்ம சாத்தானுடைய காரியங்கள் கடைசி காலத்தில் நடக்கும்போதும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாமளும் போய் அதில் போய் என்னதான் சொல்லிட்டு பார்ப்போமே, அங்கே அற்புதங்கள் நடக்குது, இயேசு கிறிஸ்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லும்போது எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு வந்து சொல்லிட்டு நம்ம போனோம்னு வச்சுங்க, நம்மளால நிற்க முடியாது. ஃபர்ஸ்ட் அவனோட வலிமையினால் தான் நிற்க முடியும். அப்போ வந்து நம்மளுக்கு பரிசுத்தவானுடைய சத்தியத்தை நம்ம கேட்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்தவான் நம்மகிட்ட பேசும்போது சத்தியத்தை கேட்காமல் நம்ம வந்து இருந்து கொண்டு இருக்கும்போது என்ன இது? அப்போ பரிசுத்தவான் சத்தியத்தை கேட்காமல் அப்புறம் என்ன பண்ண வேண்டும்? நம்ம பரிசுத்தவான் இப்போ பேசுகிறார், பரிசுத்தவான் சத்தியத்தை நான் கேட்காமல் இருக்கிறேன் என்றால் ஆட்டோமேட்டிக்காக யாரும் சத்தியத்தை நான் கேட்பேன்?
அப்போ சாத்தானுடைய சத்தத்தை கேட்கிறவனாக பரிசுத்த சாத்தானுடைய சத்தத்துக்கு அவர் போராடி கொண்டு அவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்படிதான் இந்த இப்போ பார்க்கணும், இந்த உலகத்தை ஃபுல்லாக என்ன செய்கிறான், தனக்குள்ளாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். கடைசி காலத்தில் இன்னும் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம் வசனம் வாசிச்சோம்னா வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆமாம் என்ன செய்யறான், பெரிய அற்புதம் வானத்திலிருந்து அக்னி இறங்க பண்ற மாதிரி பெரிய அற்புதங்களை செய்வான்னு சொல்லிட்டு வேதாகமும் நமக்கு எச்சரிச்சிருக்கிறது. அதே போல பார்க்க இன்னும் தொடர்ந்து எழுதும்போது அந்த சாப்டர்ல படிச்சு பார்த்தோம்னா, இந்த மிராக்கிள்ஸ்ங்கிற அந்த சாப்டர்ல எழுதும்போது பார்த்தோம்னா இன்னும் என்னன்னா எழுதுறார்கள் என்றால் அவர்கள், அதாவது மனுஷரோட வாழ்வை வச்சிருக்கிறாங்களே, இந்த இதை ஆள்றாங்களே, இந்த உலகத்தை, இந்த ஒரு தேசத்தை ஆள்றவர்களோட கூட இல்லை. இப்போ வேண்டாம், அது இப்போ உள்ளது இல்லை. அந்த என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் அந்த ஆள்றாருக்குல்ல, அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்களோட சாத்தான் போராடி அவர்களிடத்திலிருந்து என்ன செய்யறான், சாத்தான் அவர்களிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஆட்கொண்டு விடுதா பரிசுத்தவான் அவர்களிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதாக கூட அவர்கள் எழுதுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அவர்கள் அதாவது பரிசுத்தவான் பேசும்போது அதுக்கு அவர்கள் இடம் கொடுக்காத நிமித்தம் என்ன செய்யறான், இந்த அழிக்கிற இந்த சாத்தானோட சேர்ந்து என்ன செய்யறார்கள், அவன் சேர்ந்தது நிமித்தம் தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு பார்க்குறோம். இங்கே பார்த்தாலும் அழிவுகள் வருது, இங்கே பார்த்தாலும் என்ன உலகத்தில் இது சமாதானம் இருக்குதா, நாட்டுக்கு நாடு விரோதமாக எழும்புகிறது, பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் சண்டைகளும் பயங்கரங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான என்ன காரணம்னு சொல்லிட்டு இந்த இதில் நான் எல்லாத்தையும் போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எல்லாத்தையும் நான் போட்டேன்னா வெறும் நான் அந்த ஸ்லைடாக போட்டிருக்கணும். அதனால் முக்கியமான காரியங்களை மட்டும் ஸ்லைடாக போட்டிருக்கேன். அவர்கள் எழுதும்போது என்ன செய்கிறார்கள்னா, அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆளுநர்கள் படுத்த மனிதர்களை ஆட்கொண்டு சட்டத்தை போடுறவர்களுக்கு சாத்தான் என்ன செய்கிறான், வேலை செய்து அதன் நிமித்தம் என்ன செய்கிறான், அவன் ஆட்கொண்டது நிமித்தம் இந்த உலகத்தில் சமாதானம் இன்றி சமாதானத்தை அவன் எடுத்து போடுறவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு, அதனால தான் எங்கே பார்த்தாலும் என்ன பயங்கரமான அழிவுகள் நேரிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ராஜ்யங்கள் ராஜ்யத்துக்கு விரமாக எழும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அவன் என்ன செய்வான், கடைசி காலத்தில் அந்த சத்தியத்தை குழப்புகிறவனாகவும் அவன் இருக்கிறான். குழப்பத்தை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவன் என்ன செய்தான், சத்தியத்தை எப்படி ஓய்வினாலே குழப்பி வச்சிருக்கான்னு பார்க்குறோம். இன்னும் அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளுக்கு நேரம் இல்லை, பல காரியங்களை குழப்பியிருக்கான். இன்னும் கடைசி காலத்தில் அவன் வேதாகமத்தை நன்றாக அறிந்தவன். அவன் என்ன இன்னும் பல காரியங்களை வைத்து என்ன பண்ணுவான், குழப்பி நம்மளே என்ன செய்வான், குழப்புகிறவனாகவும் இருக்கிறான். வேதத்தில் வாசிப்பதை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் வாசிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவனுடைய கண்ணியில் விழுவார்கள் சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போனோம்னா நம்ம என்ன செய்வோம், அவனோட கண்ணியில விழுகிறவர்களாக நம்ம இருப்போம். அதனால நம்ம அதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதியில என்ன சத்தியம் கொடுக்கப்பட்டதோ ஆரம்பத்தில் அதே சத்தியம் தான் இன்னை வரைக்கும் இருக்குது. இடையில சத்தியம் என்றும் மாறாது, சத்தியம் மாறாது. அதுக்கு வசனமும் இருக்குது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10 வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 1-1ஆம் அதிகாரம் 8-10. ஆமாம், நன்றிம்மா. இதில் நம்ம பார்க்குறோம் என்ன எழுதுறாங்க இதில் வேதாம் என்ன சொல்லி, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் செவிக்கட்டான் பண்ணான். வானத்திலிருந்து நான் வந்தேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சுவிசேஷத்தை, இந்த உண்மையான சுவிசேஷத்தை எல்லாம் வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அது என்ன ஆகுது, அது உண்மையான சத்தியம், அதை
நம்பாதீங்க, ஆதியிலிருந்து இருப்பது ஒரே சத்தியம்தான் என்று சத்தியம் மாறவில்லை. அப்போ வந்து நம்ம வந்து மனுஷரை பிரியப்படுத்துவதற்காகவோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம சத்தியத்தை மாற்றக்கூடாது சொல்லிட்டு போடப்பட்டிருக்குது. அதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. ஏன்னா அப்போ அந்த எதற்காக இவ்வளோ எச்சரிப்புகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா கடைசி காலத்தில் அவன் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ வந்து என்ன பண்ணுவான், அந்த நடக்கிற அற்புதங்கள் வந்து உண்மையாக தேவனிடத்தில் வருகிற அற்புதம் போல இருக்கும். அதை பார்த்து நம்ம ஏமாந்துடும். எனக்கு இது இதில் அந்த பார்வோன் இதில் கூட பார்த்தோம், அவனும் அற்புதம் செய்தான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கும் இந்த அற்புதத்தை நம்பி போகிறவர்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு இடத்துல கூட்டம் நடக்குதுன்னா என்ன செய்கிறாங்க, கூட்டம் நடக்குதுன்னா இந்த போஸ்டரில் என்ன போடுறாங்க, இந்த போஸ்டரில் ஜனங்களை வர வைக்கிறதுக்கு என்ன அவர்லேருந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வசனத்தை போடுவாங்க. என்ன போடுவாங்க, அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமாக இருக்குது. என்ன வசனம்? அற்புத கூட்டம், அற்புதம் நடக்கும் கூட்டம். உங்களுக்கு அற்புதம் வேணுமா, இது சுகமளிக்கும் கூட்டம், அந்த அற்புதம் வேணுமா சுகமளிக்கணுமா, இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்போ அந்த அற்புதங்களின் அந்த அற்புதத்தை ஜனங்க என்ன செய்கிறாங்க, ஏன் அதுமாரி போடுறாங்கன்னா அந்த அற்புதம் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, எல்லாருமே அதை நோக்கி அவங்க போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஜனங்களுடைய இயல்பு அற்புதம் நடக்குது, நம்மளுக்கு எப்படியா சுகமாயிடாதான்னு சொல்லிட்டு அந்த அற்புதத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கடைசி காலத்தில் இருக்கிறது ரொம்ப எச்சரிப்பாங்க. கடைசி காலத்தில் இந்த அற்புதத்தை தேடி ஓடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க இளைஞர். ஏன்னா அற்புதங்களை தேடி ஓடுகிறவர்களாக இருப்போம், ஆனால் நம்ம வந்து வஞ்சிக்கப்படுவது ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நம்ம அதுக்காக தான் நம்ம முதல்ல வந்து அவங்க எழுதுனாங்க, வேதத்தில் சொல்லப்பட்டதை படித்து நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம வந்து அற்புதத்தை தேடி ஓடுகிறவர்களாக நம்ம இருப்போமானால் நம்ம வஞ்சிக்கப்படுவது ரொம்ப அதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அவன் பொய்களின் தகப்பனாக இருக்கான். அந்த சாத்தான அவன் என்ன பண்ண, பொய்க்கு பிதாவாக அவன் இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அவன் என்ன செய்றான், யாரை வஞ்சிக்கலாமோ என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல என்ன செய்றான், அவன் சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். யாருடைய உள்ளத்தில் யாரோட மைண்டை வந்து அவன் வந்து கவர்ந்தித்து அவன் பக்கமாக வைத்து செயல்பட அவன் பார்க்குறான். இந்த ஒரு இளஞ்சேட்டம் என்ன எழுதுறாங்க, இந்த பாப்பா அதே செலக்டட் மெசேஜஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுகளில் 5வது சாப்டர் 5, அதாவது மிராக்கிள்ஸ், அந்த அதிசயங்களை பற்றி இளஞ்சேட்டம் எழுதுறாங்க. அதே தொடர்ச்சியில் வந்து இந்த பாகத்தில் ஒண்டர்ஃபுல் மிராக்கிள்ஸ் வில் டிசீவ்ங்கிறதுல பார்த்தோம் என்றால் என்ன எழுதுறாங்க பார்ப்போம். ஆமாம், என்ன இது வந்து நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு எச்சரிப்பாக இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நாம் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சாத்தான் என்ன செய்வானா, ஒருத்தவங்களே அவனே என்ன செய்வான், சுகம் இல்லாமல் ஆக்கிட்டு திரும்ப அவனே சுகம் கொடுப்பது போல அவன் செய்வான்னு சொல்லிட்டு எச்சரிப்பை கொடுத்துருக்குறாங்க. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு அனுபவம் வந்தது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து சென்றவனாக இருக்கிறேன். ஏன்னா இந்த செய்வனன்னு சொல்லுவாங்க, அது நடந்திருக்கும். எங்கள் குடும்பத்தில் என்ன 2-3 பேர் இறந்தாங்க. அப்போ அதில் பார்க்கும்போது முதல்ல வந்து உடம்பு சுகமிட்டின்னு தான் இருக்கும். அப்போ உடம்பு சேர்த்துக்கு நம்ம வந்து டாக்டரை போய் பார்க்கும்போது, மருத்துவரை பார்க்கும்போது டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்க, எல்லாமே அந்த நோய் தான் சொல்லியிருக்கோம். கடைசியில் வந்து அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது என்னது டாக்டரே குழம்பி போயிடுவாங்க. இது இந்த நோவு இல்லைங்க, இது வேற நோவுங்க, அங்கே போய் பாருங்கன்பாங்க. இந்த நோவு மாரி காட்டும். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 100 நோவு மாரி காட்டும். ஏன்னா இது இந்த வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டேன் நினச்சிங்களேன். அது எங்கள் மாமா கதிர் இருந்தது. முதல்ல அப்படி தான் சொன்னாங்க, நாங்கள் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி போகும்போது கடைசியில் பெரிய டாக்டர் இது கேன்சரே கிடையாது, இதுக்கு வந்து எப்படி நீங்கள் இது அந்த கிணத்தை எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் வரும்போது மட்டும் அவர் ஒரு நான் தான் வந்து அவரை பார்ப்பேன்னு சொல்லிட்டு சொன்னார். கடைசியில் அவர் தான் பார்த்தாரு. ஆனால் கடைசியில் அது வேறு மாதிரி ஒவ்வொரு இதாக மாற்றி காட்டணும்னு வச்சுங்களேன். இதை சாத்தான் செய்யக்கூடியவனாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து என் வாழ்க்கையில் பார்த்தேன். அதனால் நம்ம வந்து ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை எச்சரிப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ வந்து
அந்த மாரி ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவன் வந்து என்ன செய்வான், நம்மளை வந்து வஞ்சிக்க பார்ப்பான். அதே போல் அதை தொடர்ந்து அடுத்ததை வாசிப்போம். அவங்க என்ன எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆமாம், இதில் என்ன எழுதுறாங்கன்னா, கடைசி காலத்தில் வந்து என்ன பண்ணுது, அந்த அற்புதத்தை தேடி ஓடுகிற மக்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறது, தேவன் வந்து எப்படி செயல்படுவார்னு, எப்படி இயேசு கிறிஸ்து செயல்பட்டார், சத்தியத்தோடு சேர்ந்து என்ன செய்யுது, சத்தியத்தையும் சொல்லணும், அதே நேரத்தில் அவர்களுக்கு ஊழியத்தையும் செய்யணும். அதுக்காக தான் இன்னும் மேற்கொண்டு நான் அந்த இதை போடலை. என்ன சொல்கிறாங்கன்னா, இது சுகாதார நிறுவனங்கள், அதாவது சானிடேரியம்ஸ் ஆர் டு பி எஸ்டாப்ளிஷ்னு சொல்கிறாங்க. சானிடேரியம்ஸ் ஆர் டு பி எஸ்டாப்ளிஷ்னு சொல்கிறாங்க. சுகாதார நிறுவனங்களை ஏற்படுத்தி அந்த ஹெல்த் மெசேஜ் வந்து இளஞ்சிட்டாக ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமாக என்ன செய்ய வேண்டும், நம்ம அவர்களுக்கு உடம்பு சுகமின்றி வருகிற மக்களுக்கு நம்ம வந்து தேவனுடைய சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு வந்து நம்ம அவர்களோட தேவனுடைய அன்பை அவர்களுக்கு காட்டி, அந்த அன்பினால் அவர் என்ன பண்ண, தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஆறுதலையும் குணமாக்குதலும் நம்ம செய்வது ரொம்ப அவசியமாக இருக்கு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு கூட நம்ம பார்க்குறோம், அட்வென்டிஸ்டில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இளஞ்சிவேட்டர் சொன்னது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த ஊழியத்தின் மூலமாக நிறைய பேர் என்ன பண்ணுவார்கள், தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வருவார்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம வந்து எப்படி வந்து இதில் முக்கியமாக வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணுமா, இந்த இதில் பார்க்கும்போது 4வது கற்பனை மூலமாக நம்ம வந்து வித்தியாசத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், உண்மையானதுக்கும் பொய்யானதுக்கும். ஏன்னா 4வது கற்பனை என்னது, அந்த ஓய்வு நாளின் கற்பனை. இந்த ஓய்வு நாளின் கற்பனை மூலியமாக என்ன பண்ணுது, கடைசி காலத்தில் வருகிற நாட்களில் 2 பிரிவாக இந்த உலகம் பிரிக்கப்படும். ஒன்று என்னது, தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று எதிரின், அதாவது தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2 கூட்டம் தான் இருக்குது, 3வது இல்லை. அப்போ வந்து என்னது, ஒருத்தர் கற்பனைப்படி நடக்கிறவர்கள், இன்னொன்று கற்பனையே மீறி நடக்கிறவர்கள், அதாவது தேவனுடைய முத்திரை பெற்றவர்கள், இன்னொருத்தவர் தேவனுடைய முத்திரையை பெறாதவர்கள் சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஆனால் அதில் பார்க்கும்போது கடைசியில் எப்படி இருக்குது, இது 2 பிரிவாக பிரியறதுக்கு வந்து இன்னும் முக்கியமான காரணம் அந்த என்னது, அந்த சபையும் என்னது ஸ்டேட், இந்த அதாவது இந்த உலகத்தை ஆளுகிற இந்த வல்லமையும் என்ன செய்யுது, அதிகாரங்களும் ஒன்றாக சேர்ந்து என்ன பண்ணும், இந்த காரியத்துக்குள்ளாக வரும். அப்போ வந்து என்ன பண்ணுது, அப்போ ஓய்வு நாள் கற்பனை தான் வந்து கேள்விக்குறியாக வந்து நிற்கும். அதுதான் அப்போ ஓய்வு நாளின் படி அந்த கற்பனை, தேவனுடைய கற்பனையை இவர் தான் படைப்பாளி என்று சொல்லிட்டு விசுவாசிக்கிறவர்கள், அது ஒரு பக்கம் தேவனுடைய பிள்ளைகளும், இன்னொரு பக்கமாக 2 பிரிவாக இந்த உலகம் பிரிக்கப்படும். இப்போ நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அது என்ன, இன்னும் வெளிப்படுத்தல் பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், அதாவது 16, 17 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். ஆமாம், அப்போ நம்ம பார்க்குறோம் என்னது, இந்த சபை, சர்ச்சும் ஸ்டேட் என்னது, 2 ஒன்றாக சேரும்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பார்க்குறோம், அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயதனர் எல்லாரும் அடிமைகள், இவள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரை பெரும்படிக்கு, அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கையாவது தரித்து கொள்ளாத தவிர வேற யாரும் கொல்லவும் விற்கவும் கூடாதது செய்தது. அப்படி ஒரு சட்டத்தை பிரிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த மாரி ஒரு காலத்தில் நம்ம வந்து தைரியமாக நிற்கணும்னா தேவனோட நம்ம இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ நம்ம தேவனோட நம்ம இருக்கணும்னு சொல்கிறோம். தேவனோட நம்ம இருக்கணும்னா அதுக்கு வந்து முக்கியமாக என்ன செய்யணும், நம்ம தேவனை நாம்
அறிந்து இருப்பது ரொம்ப அவசியமா இருக்குது. நம்மளோட தகப்பனை நாம் அறிந்து இருப்பது ரொம்ப அவசியமா இருக்குது. நம்மளோட தகப்பன் யார் நம்மளுக்கு தெரியணும். நம்மளோட தகப்பன் யார் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளோட தகப்பனை நம்ம அறிந்து இருந்தால் தான் நம்மளோட தகப்பனை நம்ம இருக்க முடியும். நம்மளோட தகப்பன் யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முழுமையாக அறியாமல் இருந்தோம் என்றால் நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி நேரத்தில் நம்ம அப்போ குழம்பி போயிடுவோம். நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, தெரிந்துப்பட்டவர்களையும் அவன் வஞ்சிப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குழம்பி போய் எது நம்ம தகப்பன்னு தெரியாமல் சொல்லிட்டு யார் நம்ம தகப்பன் இடத்துலேருந்து வருகிறது கிரியைகள் எதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிவிடும், குழம்பி போயிட்டவர்களாக இருக்கணும். அதனால இன்றைய நாளை நம்ம என்ன பண்ண வேண்டும், ஒவ்வொரு நேரம் நம்ம தகப்பன் யார் என்று அறிந்து அவரோட நம்ம வந்து நெருங்கினவர்களாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும்போது என்ன பார்க்குறோம், நம்ம ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும்போது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருமே சொல்லிட்டு நம்மளாம் வந்து கொஞ்சம் பயப்படுறதுக்கு இருக்குது. ஆனால் ஆறுதலான வார்த்தை ஒன்று ஒரு வசனம் ஒன்று இருக்குது. அதை வாசித்து நம்ம முடித்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தல் 15:2. ஆமாம், இங்கே என்ன பார்க்குறோம், அந்த சட்டத்துக்கு எதுக்கும் கீழ்ப்படியாமல் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அந்த முத்திரையும் எதுவும் பெறாமல் என்ன செய்கிறாங்க, ஜெயம் கொண்டவர்களாக தேவ சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறது கண்டேன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒருவர்களாக நம்ம வந்து ஒவ்வொருவருக்கும் இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆனால் தேவனால் தெரிந்து கொண்டப்பட்ட மக்களை என்ன செய்ய முடியாது, சாத்தானால் அவனை வஞ்சிக்க முடியாது. ஏனென்றால் அவள் வந்து தகப்பன் யாருன்னு சொல்லிட்டு அவள் நன்றாக அறிந்திருப்பார்கள். தன்னுடைய அந்த ஆடு என்ன பண்ணும், தேவனால் தெரிந்துப்பட்ட ஆடுகள் அவள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுக்கும். அதனால அவர்களை வந்து சாத்தானால் வஞ்சிக்க முடியாது. கடைசியாக அந்த இதுக்கு வரும்போது 2 தரத்தார் தான் இருப்பாங்க. நாம் வந்து ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நானும் சரி, நம்ம ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கணும். எந்த இடத்துல நம்ம இருக்க போகிறோம். எப்படி வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது 2 கள்ளன் இருந்தான். ஒருவன் என்ன செய்தான், தேவனை ஏற்றுக்கொண்டான். ஒருவன் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கடைசி அந்த ஒரு கள்ளன் ஏற்றுக்கொண்டவன் வந்து என்ன செய்யறான், கேட்டு இவர் தான் அவன் வந்து என்ன செய்யறான், அற்புதத்தை பார்த்தாலும் தெரியல, ஆனால் என்ன செய்யறான், அதை கேட்டுறது நிமித்தம் இவர் தான் சொல்லிட்டு தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு விசுவாசிச்சான், ஏற்றுக்கொண்டான். நாம் வந்து இருப்பது அந்த 2 குரூப் தான் இருக்கும். கடைசியில் 3வது குரூப் கிடையாது. ஒன்று தேவன் பக்கம் நம்ம நிற்கிறவர்களாக இருப்போம், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறவர்களாக நம்ம இருப்போம். தேவன் பக்கம் நம்ம இல்லைன்னா எங்கே இருப்போம் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். நம்ம வந்து நான் நடுவில் இருக்கிறேங்கிறது கதை இல்லை தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறவர்கள், தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காதவர்களாக நம்ம இருப்போம் என்றால் யாருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறவர்களாக இருப்போம். நாம் வந்து என்ன பண்ணுறது, நம்ம இதயத்தை நம்ம என்ன பண்ணப்படுது, நம்மளுடைய இதயத்தை நம்ம கடினப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஆனால் சொல்லலாம், கடைசியில் நான் கூட சொல்லலாம், நான் வந்து பைபிள்லாம் வாசிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து எல்லாம் தெரியும், நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், இந்த அற்புதம் நடந்தால் விழுந்துட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னுச்சிங்க. பேதுருவும் சொன்னாரா இல்லையா, கடைசியில் பேதுரு சொன்னார். ஆனால் அவர் வந்து 3 முறை என்ன செய்தார், அவர் மறுதளித்தாரா இல்லையா, மறுதளித்தார். அப்போ வந்து நாம் வந்து நம்மளோட சுயத்தில் நம்மளால் நீக்க முடியாது. அப்போ நம்ம இன்றைக்கே நம்ம வந்து நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் கடைசி காலத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கே நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து தேவனோட நெருங்கி நம்மளோட தகப்பனோட நெருங்கி அவரோட நம்ம நெருங்கி வாழ்வது மட்டுமின்றி அவரோட செவி கொடுத்து அவரோட நம்ம இருந்தோம்னா தான் என்ன பண்ண முடியும், வருகிற இக்கட்டான காலகட்டத்துக்கு நம்ம ஒவ்வொருவரும் தப்பித்து கொள்ளவும் நம்ம முடியும். அந்த வஞ்சகத்துக்கு நம்ம தப்பித்து கொள்வது முடியும் நம்ம. ஆகையினால இன்றைய நாளில் நான் கேட்பது அனைவரும் என்னன்னா, நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய தேவனுடைய சத்தத்துக்கு கேள்வி கொடுத்து அவரோட நம்ம நெருங்கினவர்களாக வருகிற நாட்களுக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் கடந்து செல்லுமாறு அழைக்கிறேன். இதுவே இந்த நாளின் உங்களுக்கும் எனக்குமான ஜெபமாய் இருக்கிறது. ஆமென்.